பேசிக் ஆஃப் ஸ்விங்கில் ப்ராப்பரான டே 1 வீடியோ இது. இதுக்கு முன்னாடி இந்த மிஷின் வச்சுருக்கீங்கன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த வீடியோக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்கும். இது கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். இதே நார்மல் பெடல் மிஷின் வச்சுருந்தாலும் அதில் எப்படி இதெல்லாம் தைக்கணும் அப்படிங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்புறமா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே மிஷினை போய் நீங்கள் பழக உட்கார்ந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் தெளிவான வீடியோ ஒன்று இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3 லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? 2 தையல் மிஷின் பற்றினது, 1 வளைவு நெளிவில் எப்படி தைக்கணுன்றதை அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பேசிக் ஆஃப் ஸ்விங் நான் ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்ல, அதில் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்க போகிறீங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மிஷினில் போய் உட்காந்ததும் மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பாருங்கள். மிஷினில் நூல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணுறது வந்து இங்கே இருக்குது பின்னாடி. இதை தூக்கணும்னா இதை தூக்கும். ஓகேவா? அது தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து இந்த மிஷினில் கீழே இந்த சைடில் இந்த இடத்துல அப்படி ஒரு இது இருக்கும். இதை நகட்டினோம்னாலும் இந்த ஃபூட்ரு வந்து நகரும். ஓகேவா? இது 2 தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதே மாதிரி இந்த இதை பிடிச்சிட்டு நம்ம தைச்சோம்னா நம்ம முன்னாடி தைச்சிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி போகும். ஓகேவா? நம்ம பேக் ஸ்டிச் கொடுக்கும்போது நான் இப்படி கையை வச்சுக்கிட்டே பண்ணேன்னா இப்படி தைச்சிக்கிட்டே போகிறது பின்னாடி வரும். அதுக்கு இதுதான் இந்த பேசிக் ஆஃப் ஸ்விங்கில் ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணாலும் சரி இது எல்லாமே நம்ம மிஷினில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதுவே நார்மல் மிஷினாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா தைச்சிக்கிட்டே இருப்போம், திரும்பி ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிட்டு திரும்பி தைப்போம். இதுதான் பேக் ஸ்டிச். ஓகேவா? இங்கே இப்படி தைச்சிக்கிட்டே இருக்கும்போதே இந்த இடத்துல இருக்கா, இதை நான் பிடிச்சேன்னா முன்னாடி தைக்கிறேன், பின்னாடி போதா திரும்பி தைக்கிறேன். இப்படி பண்ணும்போதே என்ன பண்ணிடும், பேக் ஸ்டிச் கிடச்சிரும். இதுவே எனக்கு நார்மல் மிஷினாக இருந்தால் ஃபூட்டரை தூக்கி துணியை பின்னாடி வச்சு தையல் மேலே ஒரு தையல். இது நம்ம பேக் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவ்வளோ தான். இது ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த பேக் ஸ்டிச் எங்கெல்லாம் போடுவோம், 2 துணியை ஜாயின் பண்ணும்போது அந்த துணி பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம போடணும். ஓகேவா? நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்து சும்மா நான் மடித்து தான் தைக்க போகிறேன் அப்படின்னா பேக் ஸ்டிச் தேவையில்லை. இதுவே நான் சும்மா 2 துணியை ஜாயின் பண்ண போகிறனாலும் பேக் ஸ்டிச் அளவாக தேவையில்லை. இந்த ஜாயின் பண்ணுற அந்த பீஸ் இருக்குல்ல, நான் தலைக்குள்ளே கூடி மாட்ட போகிறேன் என்னோடய ட்ரெஸ்ஸில் ஷோல்டர் தைக்கும் போது, நான் கையை கை கொடுக்கும்போது நம்ம டைட்டாக இருந்தால் இழுத்து பிடிச்சி கொடுப்போம், ரைட்டாக? அப்போ கையை ஜாயின் பண்ணும்போது அப்போல்லாம் பேக் ஸ்டிச் கொடுத்து பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, ஒரே இடத்துல நமக்கு 2 தையல் விழுந்திருக்கும். அப்போ என்ன ஆகாது, சீக்கிரமாக தையல் பிரியாது. நமக்கு ஒரு தையல் பிரிஞ்சாலும் இன்னொரு தையல் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நான் இழுக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி 2 தையல் போட்டுட்டேன்னா ஈஸி, பிரியவே பிரியாது. சேம் அதே மாதிரி இப்போ எனக்கு தைக்கிறேன், எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குமான்னு ஒரு பயமாக இருக்குது, நான் ஒழுங்காக தைக்கிறேன்னான்னு தெரில, இல்லை இதை நான் திரும்பி பிரிப்பேன், இதை பிரித்து நான் ஹெம்மிங் போட போகிறேன், அந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் அங்கே பேக் ஸ்டிச் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே துணியை நான் மடித்து தைக்க போகிறேன். இப்போ இந்த ஓரத்தை மடித்து தைக்கணும். நம்ம எப்படி மடித்து தைக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரா எட்ஜ் இருக்குல்ல, இப்போ நான் மடித்து தைக்கிறேன் அப்படின்னா இந்த ஓரம் ஃபுல்லாக நமக்கு பிசிறு தெரியும், ரைட்டாக? அப்போ எனக்கு அந்த பிசிறு தெரியாமல் இருக்க தான் நான் மடித்து தைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்ட் ஒரு மடிப்பு, இவ்வளோ தான். எங்கே போய் மடித்து தைச்சாலும் இந்த மெத்தட் வரப்போகுது. நம்ம எங்கெல்லாம் மடித்து தைப்போம், ஒரு சேலைக்கு ஓரம் மடித்து தைப்போம். ஓகேவா? அப்புறமா சும்மா மடித்து தைக்கும் போது இந்த ஓரத்தை ஒரு 4 ஒரு பீஸ் கொடுத்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு 4 பக்கம் ரா எட்ஜாக இருக்குது. இந்த துணியை நம்ம என்ன பண்ணணும், மடித்து தைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல், செகண்ட் ஒரு ஃபோல், இப்படி தைக்கிறேன். திரும்பி இந்த ஃபோலும் பண்ணணுனால இப்படி பாதி தூரம் வந்ததுக்கப்புறமே இதை நகட்டிட்டு இதையும் மடித்து தைச்சோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதை நான் தைக்க போகிறேன். இதுவே நம்மளோட மடித்து தைக்கும் போது, ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல், செகண்ட் ஒரு ஃபோல். இது ரொம்ப குட்டியான துணியாக நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே மடிக்கும் போதே இந்த எஜ்ஜிலையும் மடித்து பிடிச்சிட்டு நேராக வந்துடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே குட்டியாக ஒரு மடக்கு, அடுத்து ஒரு மடக்கு. இது ரொம்ப குட்டியான துணி. ஓகேவா? லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துறேன்னா முடிஞ்சு. ஓகேவா? இதுவே இந்த மாதிரி நீளமான ஒரு துணியை நான் என்ன பண்ணணும், மடித்து தைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குல்ல, இப்படி குட்டியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு
இங்கேருந்து அடுத்து இந்த எண்டை நான் பிடிக்க முடியாது, கொஞ்சம் கூட குறைய வரும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி மடிக்கணும், மடிச்சு வச்சுக்கணும். நான் ஒரு சேலையில் முந்தி தைக்க போகிறேன். ஓகேவா? இந்த கைட்லைன் இருக்குல்ல, இந்த கைட்லைனில் இந்த துணி கரெக்டாக இந்த கோட்டில் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் தைக்கிற இடத்துலேருந்து இந்த கோடு வரைக்கும் இருந்துச்சுன்னா 1/4 இன்ச் நம்ம தைக்கிறோன்னு அர்த்தம். இந்த கோடு வரைக்கும் இருந்துச்சுன்னா 1/2 இன்ச் வரைக்கும் நான் மடிச்சு தைக்கிறேன்னு அர்த்தம். இங்கே இருந்தால் 3/4 இன்ச், 1 இன்ச், 1.25 இன்ச் அப்படி. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி பழகணும். அப்போ தான் உங்களுக்கு நேராக ஒரே அளவாக கிடைக்கும், இல்லாட்டி கோணலாக போகும். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு, அடுத்து ஒரு மடக்கு மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நான் பிடிக்க போகிறதில்ல, கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் பிடிச்சிட்டு வச்சிடுறேன். இந்த லைனை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பழகணும். கொஞ்சம் தூரம் தைக்கிறேன், இது பிடிச்சிருக்க அளவுக்கு. ஓகேவா? பிடிச்சிருக்க அளவு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிருக்க அளவுக்கு தைச்சிட்டேன். திரும்பி இதை நிப்பாட்டிட்டு இதை எடுத்துடக்கூடாது, வெளியிலலாம் கொண்டு வந்துடக்கூடாது, ஃபுட் ட்ரெயின் தூக்கக்கூடாது, இந்த இடம் தூக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஊசி கரெக்டாக அதை எடுத்து நிப்பாட்டுற மாதிரி தான் நிப்பாட்டிட்டு அப்புறமா தான் இதை மடைக்கணும். ஓகேவா? ஒரு வேளை நான் இழுத்துட்டேன்னா போச்சு, அந்த இடம் மாறிடும். அதனால் இப்படி வச்சுட்டு திரும்பி அலைன் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோக்கு வேணுன்றதை பிடிச்சிக்கிறேன். இங்கே அதே அளவு மெயின்டைன் ஆதான்னு பார்த்துக்கிறேன், தைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கும்போது நிப்பாட்டி தைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா இந்த மடக்கு பிடிச்சிட பண்ணிடலாம், மடிச்சு தைச்சிக்கிட்டே போயிடலாம். இவ்வளோதான் நேர் தையலை பொறுத்த வரைக்கும். நேராக வர இந்த இடத்த பார்க்கணும், மடிச்சு தைக்கிறத பார்க்கணும். அடுத்து இன்னொன்று மடிச்சு தைக்கிறதே, இப்போ சும்மா மடிச்சு தைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று நம்மளோட பாவடைக்கு நாடா கோர்க்க, பேண்ட்டில் நாடா கோர்க்கெல்லாம் நம்ம தைப்போம், ரைட்டா? அப்போல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதவே இன்னும் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். இங்கே அதே மாதிரி ப்ளவுஸில் பின்பக்கம் கீழே முடிகிற இடத்த மடித்து தைப்போம். ஓகேவா? 1.5 இன்ச் அளவு கொஞ்சம் பட்டையாக மடித்து தைப்போம். இப்போ குட்டியாக மடித்து தைக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. குட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், 1/2 இன்ச்சு, அடுத்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து வச்சிடும். இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சு மடித்து தைக்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் அளவு இருக்குன்னா நம்ம 2 பங்காக மடித்து தைக்க முடியாது, அப்போ நாடாக போகாது, ஒன்றும் போகாது. அதனால் இந்த இடத்த வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் குட்டியாக ஒரு மடிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம கொடுத்துருக்க இந்த 1.5 இன்ச்சும் ஃபுல்லாக மடிக்கணும். ஓகேவா? குட்டியாக ஒரு மடக்கு, அடுத்து நம்ம கொடுத்த அந்த 1 இன்ச் அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு பெருசாக ஒரு மடிப்பு. இப்படி தைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அங்கேருந்து தைச்சிக்கிட்டே வரும்போது இங்கே பிடிச்சோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பிடிச்சிக்கிட்டோன்னா இது வந்து இப்படி இழுத்து பிடிச்சி தைச்சோன்னா இது வந்து காட்டன்றனால அவ்வளோவா ஸ்ட்ரெச் ஆகலை. இப்போ இதே பூனம் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இப்படி இழுத்து பிடிச்சி இப்படி தைச்சோன்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி மடிப்பு வரும். ஓகேவா? இந்த மடிப்பு வராமல் நம்ம இப்போ தைக்கணும். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சாக மடிச்சுக்கோங்க, கரெக்டான அளவு. 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு குட்டியாக ஒரு மடக்கு, அடுத்து ஒரு மடக்கு. அது மாதிரி என்ன பண்ணுவோம், இழுக்கக்கூடாது. இப்படி வச்சு இங்கே நிறையா, இங்கே கம்மியாக. நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் தப்பாக. அப்புறம் திரும்பி இப்படி போகிறேன், திரும்பி இப்படி வரேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நேராக தைக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நான் சரி பண்ண பார்த்தாலும் லாஸ்ட்டு முடிகிற இடத்த பாருங்களேன், ஒரு மாதிரி திருவிக்கிட்டு இருக்கும். அது சரி பண்ண முடியாது, பிரிச்சுட்டு தான் அது தைக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம தைச்சோம்ல இந்த இடம், இந்த இடத்தோட ஃபினிஷிங்கும் இந்த இடத்தோட ஃபினிஷிங்கும் தெரியுதா, திருவிக்கிட்டு இருக்கா. அதனால் நீங்கள் இப்படி வந்துருச்சுன்னா திரும்பி சரி பண்ண முடியாது, பிரிச்சுட்டு அப்புறமா எங்கனக்குள்ளேருந்து இப்படி கோணலாக போதோ அங்கேருந்தால் சரி பண்ண முடியும். அவ்வளோதான். இன்றைக்கி இது போதுமா? நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாமா?